Yeah.
1 அதிகாரம் 18 முதல் 22 வரை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனத்தின் விவரமானது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன் அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தன்னை விட்டு தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவைகளை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாது இருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பதே. ஜெபிக்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி கர்த்தாவே ஸ்தோத்திரமான ரட்சிக்க பிறந்த ரட்சகரே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. அருமையான இந்த வேலையில அகமதி தமிழ் திருச்சபையாக சேர்ந்து கர்த்தாவே அப்பா எங்கள் குடும்பத்தின் சார்பாக கர்த்தாவின் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற அருமையான ஸ்டீபன் பிரதர் வீட்டில் வந்து கர்த்தாவின் பிறப்பின் சச்செய்தியை கர்த்தாவை பாடல் மூலமாக கீத பவனியாய் பாடும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த குடும்பத்தாரை கண்ணிமை காப்பது போல இதற்கு காத்து வந்த கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். வாளாக்காமல் தலையாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். எல்லா நிலைமையிலும் உயர்த்தி வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தாவே தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிமுறையாக கர்த்தர் பாராட்டின எல்லாவித கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு பாராட்டின நன்மையும் கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், இதுவரைக்கும் கைவிடாமல் காத்து வந்த தெய்வம், கர்த்தர் உள்ள கையில் வரைந்து வைத்து வலது கருத்தினால பராக்கிரம் செய்து கர்த்தர் இந்த குடும்பத்தை பாதுகாத்து வந்தீரே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எப்பெல்லாம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் ஏற்பட்டதோ அப்பெல்லாம் கர்த்தாவே ஒத்தாசை ஒரு பர்வதமாய் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி இந்த பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தாவே தந்து பாராட்டின வந்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை ஒரு பர்வதமே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையே சோத்தரிக்கிறோம், நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. பகலில வெயிலும் இரவில் நிலவும் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம். இந்த குடும்பத்துல வாதை அணுகாதபடி பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம். பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எந்த நாளிலும் கர்த்தாவே எசப்பா அருமையான கர்த்தாவே இந்த பிள்ளைகள் திருமண நாளை கர்த்தாவே நினைவு கூர்ந்து கொண்டாடும்படி கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இணைத்தீர் கர்த்தாவே, இதுவரைக்கும் நடத்தி வந்தீர், பாதுகாத்து வந்தீர். கிருபையாய் கர்த்தாவே கற்பத்தின் கனியை 2 பிள்ளைகளை தந்து அப்பா கடைசியாக ஒரு குழந்தை கூட தந்தீர் கர்த்தாவே. அப்பா அநேக பாடுகள் மத்தியில் இந்த குழந்தைகள் பிறந்தாலும் கர்த்தாவே அப்ப அந்த அருமையான குழந்தைக்கு கர்த்தாவே உடைய பரத்திலிருந்து கர்த்தாவே ஒத்தாசை அனுப்பி இயேசுவின் ரத்த கோட்டைகளை வைத்து கர்த்தாவே அந்த குழந்தையை கர்த்தாவே அப்பா மூடி பாதுகாத்து கொண்டு கர்த்தாவே நாசங்களுக்கு மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து வந்தீரப்பா. சோத்திரிக்க மாட்டவரே. பிள்ளை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே வளரும்படியாய் எல்லாவித வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. 3 பிள்ளைகளும் முத்தாய் கொடுத்த அப்பா அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. பிள்ளைகள் எல்லாவித ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாய் குறிப்பாக மூத்த மகன் கர்த்தாவே அநேக தாளந்துகளால கர்த்தாவின் வளர்த்து இருக்கிற கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. இசைக்கிற அந்த இசை கருவியை உங்களுடைய பாத்திரம் வைக்கிற மாட்டவரே. இன்னும் மகன் நன்றாக உமக்கு என்று கர்த்தாவே அப்பா சோத்திரிக்கிற மாட்டவர் நன்றாக இசைத்து கர்த்தாவே துதிக்க அப்பா துதியின் வீரன் ஆராதனை வீரனாக கர்த்தாவே அப்பா மகனை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சோத்திரிக்க மாட்டவரே. அப்பா பிள்ளைகள் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். உம்மால் ஒரு சுதந்திரம் என்று கர்த்தாவே வேதத்தில் காண்கிறோம் கர்த்தாவே. பெற்றோர்கள் நினைக்கிற விதமாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே அந்தந்த வயசுக்கு உண்டான வளர்ச்சியில் வளரவும் அந்தந்த வயசுக்கு உண்டான எல்லா தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை உங்களுடைய
பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் கர்த்தாவே இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, நாசங்களுக்கு மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாவித கண்ணீருக்கும் கவலைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறைவு ஏற்பட்ட போதெல்லாம் கர்த்தாவே உடைய பரிபூரணம் கர்த்தாவே இந்த குடும்பத்தில் நிரம்பி வழியிட்டும் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிரப்புகிற தெய்வம் கர்த்தாவே இந்த குடும்பத்தில் நிரம்பி கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினால கர்த்தாவே நிரம்பி வழிகிற கூட்டமாய் அப்பா குடும்பமாய் கர்த்தாவே வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்து கர்த்தாவே எல்லாவித வியாதிகளுக்கும் விக்கிரங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் ஆண்டவரே. இயேசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வருகிற புத்தாண்டு இந்த பிள்ளைகள் கர்த்தாவே மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும்படியாக நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அகமதி தமிழ் திருச்சபையாக சேர்ந்து வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புத்தாண்டுல இந்த பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற இல்ல என்னென்னலாம் கர்த்தாவே கிடைக்க வேண்டும் நினைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கைக்கூடி வர கர்த்தாவே கிருபை செய்யணும் ஜெபிக்கிறோம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. மரியாள் கலங்கின போது நீ கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் கர்த்தாவே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. அப்படியே அந்த பிள்ளைகள் கலங்கி தவிக்காதபடி கர்த்தாவே கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் கர்த்தாவே முன்பாக உம்முடைய சமூகம் சென்று அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் கர்த்தாவே சோத்திரிக்க இவருடைய ஆத்மா பலப்படவும் கர்த்தாவே சுகப்படவும் நிலைப்படவும் உமக்குள்ள நிலைத்திருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உண்மையில நிலைத்திருந்து மிகுந்த அதிக கனிகளை தந்து கர்த்தாவே அப்பா இந்த ஏரியா முழுவதும் கர்த்தாவே சாட்சியுள்ள குடும்பமாய் கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் சாட்சியுள்ள குடும்பமாய் நிறுத்திவிட ஜெபிக்க சபைக்கும் கர்த்தாவே ஏசப்பா இந்த ஏரியாவிலும் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கும்படியான ஒரு குடும்பமாய் கர்த்தாவே குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்க சோத்திரிக்க மாட்டவரே. அப்படி செய்ய நீ வல்லவராக இருப்பதற்காக ரெண்டு சுதிக்க மாட்டவரே. மறுபடியும் கர்த்தாவே அப்பா சோத்திரிக்க மாட்டவரே. நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அருமையான இந்த அப்பா திருமணங்களை கொண்டாடுற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே வாழ்த்தில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எல்லாமே ஆசீர்வாதம் இன்னும் கர்த்தாவே அப்பா பலப்படவும் சுகப்படவும் நலப்படவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய பாத்துல வைக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு என்று ஆயத்த உணவுக்காக கூட நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இப்படி எங்கள் போஷிப்பது நிமித்தம் கர்த்தாவே இந்த குடும்பத்தை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துகிறோம் ஜெபிக்கிறோம். வருடந்தோறும் இப்படியாய் கர்த்தாவே செய்கிற அந்த நன்மை நிமித்தம் கர்த்தாவே சபையை போஷிப்பது நிமித்தம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா வீட்டில கர்த்தா எந்த ஒரு குறையும் இல்லை. குறிப்பாக கலசத்துல கர்த்தாவே சோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா எண்ணெயும் குறையாதபடி அப்பா பானையில மாவும் குறையாதபடி கர்த்தாவே திருப்தியாய் கர்த்தா வாழும்படியான கர்த்தர் கிருபை தருவதை ஜெபிக்க மாட்டவரே. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதி கனமைகளும் உமக்கே செலுத்துகிறோம். என்னுடைய ஆத்மாவை கர்த்தா உங்களுக்கு பார்த்து அர்ப்பணித்து ஜெபிக்க மாட்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமக்காக பிறந்திருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானமும் சந்தோஷமும் சகோதரர் ஸ்டீபனுடைய வாழ்க்கையிலும் சகோதரி சுபா ஸ்டீபனுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பூரணமாய் உண்டாவதாக. பிறக்க இருக்கிற 2026 ஆண்டானது நீங்கள் நினைக்கிறதற்கு விளைந்து கொள்வதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை உங்களிலே மையப்படுத்துவாரோ என்று நாங்கள் தமிழ் திருச்சபையில் எல்லோரும் நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களிலே பூரணமாய் தங்கியிருப்பதாக. ஆமென். அந்தோனி புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy Christmas புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy Christmas புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிதே வாழ்த்துகின்றோம், இனிதே வாழ்த்துகின்றோம். We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas and the bottom of our. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas and the bottom of our. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Merry Christmas.